நீங்க இந்த பார்சல் போய் அவனு பாத்துக்கோங்க. ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருக்காதீங்க. இந்த மாதிரி இங்க நம்ம வேலை பார்க்க தான் வந்திருக்கோம். எப்படியாவது இன்னைக்கு பார்சல் போயே ஆகணும். அண்ணி என்ன அண்ணோ? அண்ணி கொஞ்சம் மேல வாங்கல. என்னாச்சு அண்ணோ? கொஞ்சம் மேல வாங்க அண்ணி. போடி போ. அள்ளி மகாராணி கூப்பிடுறா, போய் சேவகம் செஞ்சுட்டு வா போ. பேசாம இருமா. ஏய் போடி. நேற்று நம்ம கமிஷனர் தான் சொன்னாரு. ஆமா பாத்துக்கோங்க. சொன்னதை மட்டும் செய்யுங்க சார். வேகமா அந்த வேலையை முடிங்க இன்னைக்குள்ள. இத கொஞ்சம் அப்படியே மாட்டி விடுங்க. வைக்கிறேன். என்ன நீ இதுக்கெல்லாமா என்ன கூப்பிடுவ? முத குத்துக்கலாட்டம் அவன் இருக்கான்ல, அவனை போட்டு விட சொல்ல வேண்டியதானே? இப்ப எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க? மூக்கு போட்டுவிட்டு போயிட்டே இரு. ஓ டேய், எதுக்குடா அப்படி மூஞ்ச தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கற? பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்றதுல தானே ரொமான்ஸே இருக்கு. மரமண்ட அண்ணி டைம் ஆச்சு, சீக்கிரம் போட்டு விடுங்க. என்ன புருஷன் பொண்டாட்டியோ, இதெல்லாம் நீ கேட்க கூச்சப்படுறியோ இல்ல அவ செய்ய கூச்சப்படுறானோன்னு தெரியல. சரிங்க. போ. இந்த ஊக நீயே மாட்டிக்க முடியாதா? இல்ல, அது கைக்கு எட்டாது, அதனாலதான். சரி கிளம்பிட்டல, வா போலாம். போயிட்டு வர லேட் ஆகுமா? ஏன் கேக்குற? இல்ல, மதியம் மாமா சாப்பிட்டு மாத்திரை போடணும், மறந்துடுவாரு, அதான். லேட் ஆகுமோன்னு தெரியல. கமிஷனர் வேற அடுத்த வாரம் ரிட்டையர் ஆறாரு. ஸோ அதையும் சேர்த்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துடலாம். போலாம் வா. இதோ மகாராணி கிளம்பிட்டா நகர்வலத்துக்கு. இங்க தலைக்கு மேல வேலை கிடக்கு. அத பத்தி இல்ல மகாராணிக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ஏய் மணி, இன்னைக்கு நீ தான் சிக்கனடி. வீட்டுக்கு வாழ வந்த மருமகளுக்கு நீயே வடிச்சு கொட்டு. யார் கண்டா? நாளைக்கு நீ இல்லன்னா போயிட்டு வந்த அசதிக்கு என்னையே கால் அமுக்கி விட சொன்னாலும் சொல்லுவா. உங்க பிரச்சனை அப்புறம் வச்சுக்கோங்க. எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு. வா போலாம். அவளை சொன்னதும் இவனுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு பாத்தியா? அந்த அளவுக்கு மாயக்காரி அவனை மயக்கி வச்சிருக்கா. நீ முதல்ல டீ குடி. டீ கேட்டல. டீ வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். என்ன கிளம்பிட்டீங்களா? நல்லபடியா போயிட்டு வாங்க. இருக்கட்டும் கண்ணு. கமிஷனருக்கு உன் சார்பில் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போ. போங்க, கிளம்புங்க, போயிட்டு வாங்க. நல்லா இருக்குன்னு வரேன் சித்தப்பா. ஜோடி பொறுத்த எவ்வளவு அம்சமா இருக்குல்ல. எப்படியோ சிலைகளே, இவங்க 2 பேருமே சந்தோஷமா வாழ்நாள் முழுக்க ஒத்துமையா இருந்தாலே போதும்.
ஹாப்பி மேரிட் லைஃப் கார்த்திக். தேங்க்யூ சார். ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் சார். கொடுங்க. தேங்க்யூ மேம். சார் வாழ்த்துக்கள். Thanks. வாழ்த்துக்கள் மேடம். கார்த்திக், ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணன் ரொம்ப தைரியமான பொண்ணுப்பா. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொருத்தமான பொண்ணு. நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கப்பா. சார், நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் சார் ஆச்சு. ஆனால் அந்த கொஞ்ச நாள்லேயே இந்த ஆஃபீஸ் எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி ஆயிடுச்சு சார். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சார். நான் வந்த கொஞ்ச நாள்லேயே நீங்கள் ரிட்டையர் ஆகிறது தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். ஆனால் சார், உங்கள் அறிவும் அனுபவமும் எங்களுக்கு கிடைச்சது தான் பெரிய வரும் சார். We really gonna miss you, sir. தேங்க்யூ கார்த்திக். தேங்க்யூ so much. சார், ஒரு நிமிஷம். சார், தேங்க்யூ கார்த்திக். என்னங்க, ஹனிமூன் எங்கேயும் போகலையா? ஐயோ இல்லைங்க, இன்னும் பிளான் பண்ணல. இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. ம், ஆமா, கொழுந்தனார் ஓடி போனாரே, திரும்ப வந்துட்டாரா? ஆ, ஊருக்கு போயிருக்காருங்க. ஊரா? இதானே அவர் ஊரு? ஆ, வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. ஏய், ஓடி போனவரை பத்தி எல்லாம் இங்க எதுக்குடி பேசிட்டு இருக்க? அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நம்ம கார்த்திக் சார் தான் உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை. கார்த்திக், சார். நீங்க இன்னும் இந்த கல்யாண வாழ்க்கையில அடாப்ட் ஆகல போல இருக்கே. இல்லை சார். பரவாயில்ல, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். வேணும்னா கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு வாங்க. ஐயோ இல்லை சார், ஆல்ரெடி கல்யாணத்துக்கு நிறைய லீவ் எடுத்துட்டேன் சார். பரவாயில்ல சார், இருக்கட்டும். தேங்க்ஸ்.